இங்கே இங்கே விண்மீன் இங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? நீங்க என்ன சார் இந்த பக்கம்? காஃபி குடிக்கலான்னு வந்தேன் அனிதா. எப்பவும் உங்களுக்கு கேபின்லே வந்துரும்ல சார். ஏன் நான் இங்க வந்து காஃபி குடிக்க கூடாதா என்ன? எனக்கு வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து குடிக்கணும் போல இருந்தது, அதனால எந்திரிச்சு வந்தேன். இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? இன்னைக்கு ஏதோ டென்ஷனா பேசுறாரே, ஒருவேளை இவரும் கோவமா இருக்காரா? சார் இந்தாங்க சார் காஃபி. இல்ல அனிதா, பரவாயில்ல இருக்கட்டும், நானே எனக்கு போட்டுக்கிறேன். சார் பரவாயில்ல, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இப்பதான் சார் போட்டேன், நான் எதுவும் எச்சிலாம் பண்ணல சார். இந்தாங்க. இல்ல அனிதா, பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். என்னாச்சு இவருக்கு? ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறாரு? கோவமா இருக்காரா? கேட்கலான்னா காஃபி கூட வாங்க மாட்டேன்றாரே, இப்போ என்ன பண்றது? சார் ம் சார் சாரி சார், என் மேலே ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா? நான் பண்ணது தப்பு தான் சார். இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன். எந்த பிரச்சனைனாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதான் நான் நேற்று உங்ககிட்ட சொன்னல, எதுவும் மறைக்க மாட்டேன், எல்லாமே சொல்லுவேன்னு. சாரி சார். நீங்கள் சார் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். என் மேலே கோவமாக இருக்கீங்களா? இல்ல அனிதா, நான் எதுக்காக உங்க மேல கோவப்படணும்? எனக்கெல்லாம் எந்த கோபமும் இல்ல. அப்புறம் ஏன் சார் ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்பயும் நீங்கள் இருக்க மாதிரி இல்லையே. அது ஒரு சின்ன அப்செட் அனிதா, மற்றபடி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதனால தான். ஓ. அப்புறம் சாரி அனிதா. ஆ சாரியா? எதுக்கு சார்? இல்லை, அது என்னதான் உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சூர்யா அந்த மாதிரி உங்ககிட்ட கோவமாக பேசியிருக்க கூடாது. அவன் அப்படி பேசுகிறப்ப நான் உங்கள் ஃபேஸை நோட் பண்ணேன். நீங்கள் அப்பப்போ என்னை திரும்பி பார்த்தீங்க. இருந்தாலும் சாரி, என்னால் அப்போ சப்போர்ட் பண்ண முடியல. நீங்கள் பண்ணது தப்பு தான் அனிதா. அவனும் எப்போவும் லிமிட்டை மீறி யார்கிட்டையும் இந்த மாதிரி கோவமாக பேச மாட்டான். பட் உங்களுக்கே தெரியும், அவன் உங்களை தங்கச்சியாக தான் நினைக்கிறான். அப்படிங்கிறப்ப நேற்று இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப கோவமாக இருந்தான் அனிதா. நீங்கள் ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கோவமாக இருந்தான்னு தெரியுமா? அவனை நான் தான் சமாதானப்படுத்தியிருந்தேன். அதான் உங்களை பார்த்த உடனே கொஞ்சம் கோவமாக ரியாக்ட் பண்ணிட்டான். அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சார் நீங்கள் என்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்க? அவர் பண்ணதில் தப்பே இல்லை சார். அவர் என்னை அவர் தங்கச்சியாக நினைக்கிறாரு சார். எனக்கு அவர் இன்னைக்கு அவர் என்னை கண்டிக்கிறப்பவே எனக்கு தெரிஞ்சது. ஏன் சொல்கிறேன்னா, வேறு எத்தனையோ முறை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு சார். யார்கிட்டையும் அவரை லிமிட்டை மீறி கோவப்பட்டு பேசினதே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட அவர் பேசினதில் ஒரு அக்கறை, பாசம் எல்லாமே இருந்தது சார். எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். என் மேலே இருக்க அக்கறைனால தான் அவர் அப்படி பேசினாரும் எனக்கு தெரிஞ்சது சார். என்ன அவர் தங்கச்சியாக தான் சார் நினைக்கிறாரு. ஒரு அண்ணா தங்கச்சியை திட்டுறப்ப தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல சார். நான் எதுவுமே தப்பாக நினைக்கல சார். அவர் சொன்னது கரெக்டு தானே சார்? உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே தான் அனிதா. சார் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஃபீவர் ஏதாச்சும், உடம்பு சரியில்லாமல் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன், மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கு, அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ம். என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும் மழை. சார் இன்னும் இவர் நிமிந்து பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அத்தை சொன்ன மாதிரி இன்னும் கோவமாகவே இருக்காரோ? இவங்க என்ன லஞ்ச் பேக்கோட வந்திருக்காங்க? சார் என்ன அனிதா? ஐயோ கோவமாக தான் இருக்காரு போலயே. என்னன்னு சொல்றதுலையே. ஹலோ அனிதா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னன்னு கேட்டேன்.
சார் அது லஞ்சு. என்ன சார் வாங்க சார் லஞ்சு சாப்பிடலாம். என்ன என்ன அனிதா, புதுசா என்ன கூப்பிடுறீங்க? நீங்க போய் சாப்பிடுங்க. அது வந்து சார் இன்னைக்கு காலையில் அம்மா வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் லஞ்ச் கொடுத்து விட்டாங்க. அதான் சார் உங்களை சாப்பிட கூப்பிடலான்னு. வாங்க சார் சாப்பிட்லாம். இல்ல, புரியல. லஞ்சா? எனக்கு எது கொடுத்து விட்டாங்க? ஷோ, இப்போ என்ன சொல்கிறது? உங்ககிட்ட தான் அனிதா கேக்குறேன். எனக்கு எதுக்காக லஞ்ச் கொடுத்து விட்டாங்கன்னு கேட்டேன். ஷோ, இவர் என்ன இவ்வளோ கோவமாக இருக்காரு? அத்தை சொன்ன மாதிரி எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு தெரியலையே. ஆனால் பாவம் அத்தை ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இவரை எப்படியாச்சும் சாப்பிட வைக்க சொன்னாங்க. அதான் நானும் வந்து ட்ரை பண்ணா என்ன சொல்கிறது. சரி, இன்னைக்கு நான் தானே சமைச்சேன். அதை சொல்லி எப்படியாச்சும் இவரை இன்னைக்கு சாப்பிட சொல்லிடணும். சார் அது அம்மாலாம் கொடுத்து விடல சார். எனக்கு தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் சார் கொண்டு வந்தேன். சாப்பிட வாங்க சார். அது என்னன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அதனால் இன்னைக்கு நான் தான் சமைச்சேனா. அதான் சார் உங்களுக்கும் கொண்டு வரணும்னு தோணுச்சு. அதான் சார் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட வாங்க சார். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன அனிதா சமைச்சிருக்கேன்னு சொல்றாங்க, அதுவும் எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? எனக்கு வேற இன்னைக்கு சாப்பிட்ற முடி சுத்தமா இல்லை. ஆனா பசிக்குது தான். வீட்டில் ஒரு வீரப்பா இன்னைக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? என்னாச்சு சார்? நான் இத்தனை முறை கூப்பிடுறேன், ஆனாலும் எதுவுமே பதில் சொல்லாமல் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒருவேளை ஆல்ரெடி சாப்பிட்டுட்டீங்களோ? அது இல்லை அனிதா, அது வந்து அதான் இன்னும் சாப்பிடல சார். அப்புறம் என்ன சார்? ப்ளீஸ் சார் வாங்க சார் சாப்பிடலாம். ஓகே அனிதா, நீங்க எடுத்து வைங்க, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் பிளேட்ல எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஒரு வழியா சாப்பிட ஒத்துக்கிட்டாருப்பா. இவரை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. அப்படி என்ன கோவம்னு தெரியலையே. என்னதான் இருந்தாலும் அவருக்கு பசி இருக்கு. அவர் கண்ணுலே தெரியுது அவருக்கு பசிக்குதுன்னு. ஆனா ஒரு வேகத்துல சாப்பிட மாட்டேன்னு இருக்காரு. சரி, அவர் கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படியாச்சும் அவரை சாப்பிட வச்சிடணும். சார் இந்தாங்க. நீங்க சாப்பிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் கண்டிப்பா நானும் சாப்பிட்றேன். அப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங் இல்ல? ஆமா சார், நான் உங்களுக்காக சேர்த்து தானே சார் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சாப்பாடு சாப்பிட போறீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தானே சார் எனக்கு கொஞ்சம். அதான் அன்னைக்கு நான் உங்க சாம்பார் நல்லா இருக்குன்னு சொன்னேனே அனிதா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடலையே, ஆல்ரெடி உங்க சமையல் சாப்பிட்ருக்கனே. சார் இருந்தாலும் இன்னைக்கு பொரியல், அவியல், குழம்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சார். இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ என்ன, உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதானே? கண்டிப்பா சொல்றேன். ஆனா சார் எனக்காக நீங்க பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையா எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே அனிதா, கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மைதான் சொல்லுவேன். கூவாது குயிலாடாத மயில் நாடாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிவுதேனே, ஆதாரம் வந்த தேவன் நானை என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சாப்பாடு நான் சிரிக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா அனிதா? எனக்கு உங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டேஸ்டா சமைக்கிறீங்க. தேங்க்யூ சார். சரி, கொண்டு வந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு? ஐயோ, இப்ப கேக்குறாரே, என்ன சொல்றது? என்ன அனிதா? அது வந்து சார், நான் 2 பாக்ஸ் கொண்டு வந்தேன் சார். நான் வெளியே போய் என் கேபின்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சார். அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அப்படியா? உங்க கேபின்ல இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஆமாம் சார், இருக்கு. ஓகே, சரி, போய் கொண்டு வாங்க போங்க. என்ன சார் இங்கேயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கேபின்லே போய். எனக்கு தெரியாதா அனிதா,
நீங்கள் எப்போ வந்து என்னை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிங்களோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நீங்கள் ரூமுக்கு வந்திருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட கேபினில் வேறு எந்த சாப்பாடும் இல்லை. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை என்னை சாப்பிட வச்சிட்டீங்க, அப்படி தானே? எனக்கு நல்லாவே தெரியுது அனிதா, கண்டிப்பாக இது எங்கள் அம்மா பண்ண வேலையாக தான் இருக்கும். நேற்று நைட்டும் நான் சாப்பிடல, காலையிலையும் நான் சாப்பிடல, மத்தியானம் வந்த சாப்பாடையும் அனுப்பி விட்டுட்டேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அம்மா உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அதானே? அதனால தான் இப்போ அடிச்சு பிடிச்சி நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து என்ன சாப்பிட வச்சாச்சு. இப்போ மேடம் பட்டினியாக இருக்க போறீங்க, அப்படி தானே? ஹலோ, என்ன மேடம், போய் உங்களோட லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க. உங்கள் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் பார்க்கணும்ல எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன சாப்பிட போறீங்கன்னு. போய் கொண்டு வாங்க, போங்க போங்க. சார், உங்களுக்கு கொண்டு வந்ததே தான் சார் நான் எனக்கு கொண்டு வந்தேன். இங்கே வந்து சாப்பிட்டா மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சால் எதை நினைப்பாங்க சார். அதனால் நான் எப்பயும் போல் என்னோட கேபின்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சார். ஓகேவா சார்? நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள். எனக்கும் பசிக்குது சார், நானும் போய் சாப்பிட்றேன். பாய் சார். வெயிட் 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 அனிதா, அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது லஞ்ச் பிரேக், எனக்கு நல்லா தெரியும். யாரும் கேபினில் இல்லை, அவங்கவங்க சாப்பிட தான் போயிருப்பாங்க. ஸோ இப்போ போய் நீங்கள் உங்கள் லஞ்ச் பேக்கை கொண்டு வரீங்க. என்ன பண்ணுறது இப்போ சார்? என்ன அனிதா, சொல்லுங்க. அது அது வந்து சார், அது சரி அனிதா, வாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். இவர் என்ன வெளியே போலான்னு கூப்பிடுறாரு? எங்க யாருக்குன்னு தெரியலையே இப்போ. சார், எங்க? என்ன மேடம், எங்கன்னு சொன்னாதான் கூட வருவீங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை சார், போகலாம். போங்க. உங்க மேனேஜர் சார் கிட்ட 2 hours பர்மிஷன் போட்டுட்டு கீழே வாங்க, நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பர்மிஷனா? முடியலன்னா ஆஃப் டே லீவ் கூட போட்டு போங்க, உங்க விஷ். இல்லை சார், நான் பர்மிஷனே கேட்டுட்டு வரேன். அது போங்க. எனக்கு தெரியாதா அனிதா, நான் பசியோட இருக்கேன்னு அம்மா சொன்ன ஒரு காரணத்துக்காக நீங்க கொண்டு வந்த சாப்பாடை ஃபுல்லா என்ன சாப்பிட வச்சாச்சு. போதும் போதும்னாலும் கேட்காம மொத்தத்தையும் எனக்கே போட்டு என்னையே சாப்பிட வச்சிட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது அனிதா, சூப்பரா சமைச்சிருக்கீங்க, டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. ஆனா அதுக்காக நீங்க பட்டினியா இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, உங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இன்னைக்கு நீங்க அதை சாப்பிடணும். உண்மையாவே என் அம்மாங்களுக்கு அடுத்து என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது நீங்க தான் அனிதா. எங்க அம்மா தான் நான் சாப்பிடலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, எப்பயும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் அந்த பாசத்தை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதா, இந்த பாசம் எப்பவும் எனக்கு இருக்கணும். அனிதா இங்க என்ன பண்றாங்க? இவங்கள போய் பெர்மிஷன் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். இங்க யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அனிதா, சொல்லுமா, பையன் சாப்பிட்டுட்டானாமா? என்னம்மா பண்றான், சாப்பிட்டானா இல்லையாமா? அத்தை, பொறுமையா பேசுங்க, எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? அவர் சாப்பிட்டுட்டார் அத்தை. யார்கிட்ட இப்ப ஃபோன் பேசிட்டு இருக்காங்க? அத்தனா அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டேன்னு ஃபோன் பண்ணிலாம் சொல்றாங்க. என்ன நடக்குது? அப்போ நம்ம நினைச்ச மாதிரி உண்மையாவே அம்மாங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ? அனிதா, உண்மையா தான் சொல்றியாமா? பையன் சாப்பிட்டுட்டானா? அத்தை, பொறுமையா பேசுங்க ப்ளீஸ். முன்ன இருந்து இப்படியே தான் அத்தை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. அவர் சாப்பிட்டுட்டாரு, நான் அவரை சாப்பிட வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஓ, அப்போ கன்ஃபார்ம் அம்மாங்க ஆல்ரெடி கால் பண்ணி இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இவங்க மேடம் கொண்டு வந்த சாப்பாடை எனக்கு கொடுத்து என்ன சாப்பிட வச்சாச்சு. சூப்பர். ரொம்ப சந்தோஷம்டா அனிதா, பையன் சாப்பிட்டுட்டான்ல, அது போதும்டா, நாங்கள் இப்பயே போய் சாப்பிட்றோம். ஓ, அப்போ இப்போதான் சாப்பிட போறீங்க. நான் நீங்கள் 2 பேரையும் சாப்பிட சொன்னேன்ல அத்தை, ஆனாலும் நான் ஃபோன் பண்ணுற வரையும் சாப்பிடாமே இருந்திருக்கீங்க. ஷோ, என்ன அத்தை நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, அம்மாங்க சாப்பிடலையா? ஷோ, நான் தான் ஏதோ டென்ஷன்லயும் கோவத்துலயும் சாப்பிடலாம இருந்தேன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்காங்க? சரிடா அனிதா, இப்போ கண்டிப்பாக போய் சாப்பிட்றோம், சரியா? ரொம்ப நன்றிம்மா. என்னத்த எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அவர் சாப்பிடலன்னு சொன்ன உடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அத்தை. ஏன் அவர் சாப்பிடலன்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் நிம்மதியாக இருக்கு அத்தை.
நீங்க எதுக்காக என் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்கன்னு தெரியல அனிதா. இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரிங்க அத்தை, நீங்கள் போய் சாப்பிடுங்க. எனக்கும் ஒர்க் இருக்குங்க அத்தை. நான் போய் வேலையை பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கு. ஓகே. அனிதா, ஐயோ, இவர் எப்போ வந்தாருன்னு தெரியலையே. நான் வேற அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தது ஏதாச்சும் கேட்டிருப்பாரா? இல்லை, இவர் முகத்தை பட்டா எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே. அனிதா, நீயும் எதுவும் ஃபேஸில் காமிச்சு கொடுத்துக்காதடி, நார்மலாகவே இரு. ஹலோ. ஆ, சொல்லுங்க சார். உங்களை பெர்மிஷன் போட்டு வாங்க வெளியே போகணும்னு சொன்னேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ போகலாம் சார். பர்மிஷன் சொல்லிட்டேன் சார். போகலாம். ம், கீழே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. ஆ, ஓகே சார். இவருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முகத்துல ஒரு சிரிப்பே வர மாட்டேங்குது. கோவமாவே இருக்காரு. என்ன பிரச்சனை? ஷோ, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தான் தோணுது. ஆனா கேட்டாதான் நினைச்சுப்பாரோ. சரி, எதுவும் கேட்க வேண்டாம். அவருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவாருல்ல. நாமளா போய் கேட்டு வேண்டாம். சார், எங்க போறோம்? ஏன் எங்க போறேன்னு சொன்னாதான் என் கூட வருவீங்களா என்ன? இல்ல சார், நான் வரேன். சரி, சாப்பிட்டு தானே வரீங்க? ஷோ, இப்ப என்ன சொல்றது? உங்களை தான் அனிதா கேக்குறேன். ம், அது சார், அது ஆ சாப்பிட்டேன் சார். என்ன அசால்ட்டா சாப்பிட்டேன்னு பொய் சொல்றாங்க? இவங்க சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க கொண்டு வந்த சாப்பாடை தான் எனக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் எதுக்காக பொய் சொல்லணும்? ஓ, அப்படி போதா மேடம்? ஓகே ஓகே, சரி வாங்க போலாம். ம். என்னாச்சு? ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இவருக்கு சாப்பாடு பத்தலையோ, பசி இருக்கோ? ம், சொல்லுங்க சார். மேலே போலாம் வாங்க. சார். என்ன? ஷோ, எதுக்கு தான் இப்படி கோவமா பேசுறாருன்னே தெரியல. என்னன்னு கேட்ட அனிதா. ஒன்றும் இல்லை சார், போகலாம். ம், வாங்க. சார், நான் உனக்கு கேட்கலாமா? ம், கேளுங்க. என்ன? அது எதுக்கு சார் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது பெர்மிஷன் போட்டு? அது ஒன்றும் இல்லை அனிதா, இங்க ஒரு காம்படிஷன் நடக்க போகுதா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவருக்கு? எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா கிண்டலா பண்ணிட்டு இருக்காரு. முகத்தை மட்டும் வெறப்பா வச்சுக்கிட்டு அப்படியே உருன்னு உட்காந்துருக்காரு. கொஞ்சமாச்சும் சிரிச்சா என்னமா? என்ன அனிதா? ஒன்றும் இல்லை சார். சார், ஆர்டர் ப்ளீஸ். 1 வெஜ் ஃப்ரைட் ரைஸ், 1 கோபி மஞ்சூரியன் அண்ட் 1 லெமன் ஜூஸ். ஓகே சார். உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு, நான் மீன்களாகும் போது உன் விழிகள் கங்கையாறு, பூக்களுக்கு நீ சார், வாசமணி. உங்களுக்கு பசிக்குதா? ஏன் அனிதா? இல்லை, ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே அதான் கேட்டேன் சார். ம், வெயிட் பண்ணுங்க. எதுக்கு இப்படி உட்காந்துருக்காருன்னே தெரியலையே. என்ன ப்ராப்ளம்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் இப்படி இருக்காரு? இவர் இப்படி இருக்கிறத பார்த்தாவே கஷ்டமா இருக்கு. அது சரி, இவர் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட சொல்லணும்னு தோணியிருந்தா இவர் இதை யாரும் சொல்லியிருப்பாரு. சொல்லணும்னு தோணலைல்ல, அப்புறம் ஏன் அனிதா நீ மட்டும் அதையே யோசிச்சுட்டு இருக்க? அவர் என்னமோ அப்படி உட்காந்துருக்காரு, விட்டுடி. அவருக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவன்கிட்ட சொல்லுவாரு, இல்லைன்னா நீ எதுவும் கேட்காத. என்ன அனிதா, ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தென் ஃபைன். சார், வேற ஏதாச்சும் வேணுமா சார்? இல்லை வேண்டாம். சாப்பிட்டுட்டு வேணும்னா சொல்கிறோம். ஓகே ஓகே சார். சாப்பிடுங்க. என்ன? காது கேட்கலையோ? சாப்பிடுங்கன்னு சொன்னேன்.
சார் நான் சாப்பிட்டுட்டு தானே வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க சார். போதும் அனிதா, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ம். நீங்க சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அனிதா. உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணேன், சாப்பிடுங்க. அப்போ இவர் எனக்காக தான் ஆர்டர் பண்ணாரா? ம், எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சார் உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் அனிதா, உங்க சாப்பாடு தான் நான் ஃபுல்லா சாப்பிட்டேனே. எனக்கு திருப்தியா நான் எல்லாமே சாப்பிட்டாச்சு. எனக்கு இந்த லெமன் ஜூஸ் போதும், நீங்க சாப்பிடுங்க. அது சார் இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடுங்க. ம். சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆ ஓகே சார். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது, புயல் வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம், என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும், மனம் ஏங்குதே. சாப்பிட்டாச்சா? போதுமா இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? சார் இது எவ்வளோ ஹெவியாக இருக்குது தெரியுமா? என்னால் முடியல சார், ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓகே அனிதா. அப்புறம் என்ன சார், அவ்வளோதானே, கிளம்பலாமா? அனிதா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? சொல்லுங்க சார். என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க? என்ன சார்? அது வந்து ஆம், நீங்க அம்மா கிட்ட பேசினதை நான் கேட்டேன். ஆம், அனிதா, எ- எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், அது என்னன்னு தெரியல. வீட்டில் யார்கிட்டயும் என்னால் மனசை விட்டு பேச முடியல. பேசினா ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னு தோணிட்டே இருக்கு. அதனால தான் சரி உங்ககிட்ட பேசலான்னு தோணுது. பேசலாமா? என்ன சார் நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்கு போய் சொல்லுங்க சார், என்ன பேசணும் உங்களுக்கு? என்கிட்ட பேசலாம் சார், பேசுங்க. அது அம்மா கிட்ட பேசுனீங்கல்ல, என்ன ப்ராப்ளம்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை சார், அது அவங்க அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒர்க் இருக்குன்னு நான் சொன்னேன் சார், அதனால் ஃபோன் வச்சுட்டாங்க. ஓ, அப்படியா? அதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் சொல்லுங்க சார். அத்தை பேசுகிறப்ப ஏதோ வீட்டில் ப்ராப்ளம்னு மட்டும் சொன்னாங்க. என்னாச்சு சார்? யாருக்காச்சும் ஏதாச்சும்? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. இது வேற. வேறண்ணா? அது உனக்கு கல்யாணி அத்தைய தெரியும்ல? ம். அதான் நான் சொல்லியிருக்கேன்ல அனிதா, என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் ஷாலினி கிட்ட யாருமே பேசுறதில்ல. வீட்டுக்கெல்லாம் அவள் வர்றது கிடையாது. அத்தையும் அவகிட்ட பேசாம தான் இருந்திருப்பாங்க போல. இப்போ நமக்கு கல்யாணம் முடிவானனால அத்தைக்கு திருப்பி அவங்க பொண்ணு கூட பேசணும். அவ எப்படாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போலான்னு முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல. அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. நேற்று நைட்டு அப்பா கூப்பிட்டு அவங்க எடுத்திருக்க முடிவுக்கு எங்களுக்கு எந்த மறுப்பும் இருக்காதுன்றனால ஷாலினி திருப்பி பழையபடி நம்ம வீட்டுக்கு வரட்டும் போட்டும், உங்கள் அத்தைக்காக இந்த முடிவு எடுத்திருக்கோம்ப்பா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் அதனால தான் அப்செட்டாக இருக்கீங்களா? நானும் காலையிலேருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிப்பீங்களோன்னு தான் அதை பற்றி நான் எதுவுமே கேட்கல. ம், ஆமாம் அனிதா. என்னன்னு தெரியல, நைட் அப்பா சொன்னதுலேருந்து மைண்டில் என்னென்னமோ கேள்வி வந்துட்டே இருக்கு. திருப்பியும் அவளை எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல அனிதா. அவளை பற்றி நினச்சாவே நான் அந்த மண்டபத்தில் அவமானப்பட்டு நின்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை அனிதா, எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியல. திரும்பவும் அவளை பார்க்கணுன்ற சுச்சுவேஷன் வரவே கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளை இந்த மாதிரி வீட்டுக்கே வர சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அனிதா. எனக்கு புரியுது, அத்தைக்கும் ஆசை இருக்கும்லாம். ஆனால் என்னால் இதிலிருந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் இதை பற்றிலாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் அப்படின்லாம் நினைக்கலாம் அனிதா. என்னால் வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல. சூர்யா கிட்ட ஷேர் பண்ணால் சூர்யா ரொம்ப கோவப்படுவான். அவனுக்கு ஆல்ரெடி ஷாலினியை பிடிக்காது. என்னால் யார்கிட்டயும் மனசு விட்டு பேச முடியல அனிதா.
அதான் உங்ககிட்ட பேசலான்னு. சார், நீங்கள் இப்படி என்கிட்ட மனசு திறந்து பேசுறது கேட்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். என்கிட்ட பேசுறதுல என்ன சார் தப்பு இருக்குது? இதில் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் சொன்னால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல சார்? என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். சொல்லுங்க அனிதா. என்னால் வேற யார்கிட்டயுமே இதை ஷேர் பண்ண முடியல. அதான் உங்ககிட்ட பேசுகிறேன். சொல்லுங்க, உங்கள் மனசில் என்ன தோணுனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சார், அவங்க நம்ம வீட்டுக்கு வரதுல என்ன சார் தப்பு இருக்கு? நீங்களே சொன்னீங்கல்ல சார், உங்களுக்காக உங்கள் அத்தை 2 வருஷமா அவங்க பொண்ணுக்கிட்டே பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போ கூட அவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சுன்றனால தான். ஆம், அவங்க அத்தையை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல சார். ஏன் சொல்கிறேன்னா, அவங்களும் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. என்னதான் ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டு போனாலும் தான் அம்மாவுக்கு அவங்க எப்பயும் குழந்தை தானுங்க. என்றைக்கும் அவங்களால அவங்க பொண்ணை வெறுக்க முடியாதுல்ல சார். கோவம் இருந்திருந்தாலும் இப்போ நாள் வடைவில் அது கோவம்லாம் போயிருக்கும். என்னால் உங்கள் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுது சார். உங்களால் டக்குன்னு அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவமானப்பட்டிருக்கீங்க. அதை பற்றி அவங்க யோசிச்சாங்களா சார்? அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துருக்கணும்ல சார். நாம் இப்படி மண்டபத்தில் ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு வந்திருக்கோமே, அவங்க லைஃப் எப்படி போயிருக்கோன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாங்களா சார்? இல்லையே. அவங்களுக்கு ஒரு பணக்கார லைஃப், ஜாலியான லைஃப் கிடைச்ச உடனே அதை பற்றி எதுவும் யோசிச்சு கூட பார்க்காம அவங்க லைஃப் அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க சார். ஆனால் நீங்கள் எதுக்காக சார் அதை பற்றி பார்த்து கஷ்டப்படணும்? உங்களுக்கு கிடைச்சிருக்க லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சார். அவங்க வந்தால் என்ன, வராட்டி என்ன, அவங்க என்னமோ அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம் சார். இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சார். ஏன் அனிதா? அவங்க என்னோட அத்தை பொண்ணு. சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவள் எப்போனாலும் வந்துட்டு போவா, ஸ்டே பண்ணுவா, என்னனாலும் பண்ணுவா. அதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லையா? சார், அவங்க உங்கள் அத்தை பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. இதில் எனக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்க போகுது? எனக்கு புரியல. அனிதா, நீங்கள் புரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லையா? நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஆல்ரெடி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த பொண்ணும் நீங்களும் ஒரே வீட்டில் இருக்க போகிறீங்க. ஏன்னா அந்த பொண்ணு எப்போனாலும் வந்து ஸ்டே பண்ணும், போகும். அந்த பொண்ணை பார்க்குறப்ப உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதா? சார், அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்பவும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் தான் சார். இதில் நான் எதுக்கு சார் வருத்தப்படணும்? அது பாஸ்ட். உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை சார். என்கிட்ட மறைக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் மறைச்சிருக்கலாம். ஆனால் என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு ஒன்று விடாமல் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னீங்க. இப்போ கூட இந்த விஷயத்த என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் வீட்டில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. இதிலையே தெரியலையா சார்? எனக்கு புரியுது சார். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அனிதா, எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. போக போக சரியாயிடும் சார். நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஒரு பொண்ணால் இந்த விஷயத்த ஈஸியாக எடுத்துக்க முடியும்? ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணால் தான் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை ஏற்கனவே விரும்பியிருக்கிறாங்கிறத கூட எடுத்துக்கவே முடியாது. பட் அனிதா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்கள் பயப்படாதீங்க சார். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஒன்று சார், நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். உங்கள் அத்தை பொண்ணை பார்க்கணுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்த்துருவோம். ஆனால் ஒன்று சார், நான் இப்போ சொல்கிறேன். எந்த அழகு, எந்த காசு பணத்துக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். அந்த நாள் கண்டிப்பாக வரும். அனிதா, என்ன சொல்றீங்க? ஷாலினியாவது மாறுறதாவது சான்ஸே இல்லை.
சார் எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது சார். கண்டிப்பாக நாம் பண்ணுற தப்பு ஒரு நாள் அவங்களுக்கு உணரவும் செய்யும். அந்த சுச்சுவேஷன் கடவுளே ஏற்படுத்தி கொடுப்பாரு சார். அதனால் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சார். சார் போலாமா? ம், போலாம் அனிதா. எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள்